நம்ம விஜய் அண்ணா ஜெயிச்சிட்டாங்க. நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் இங்கே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக சில வீடியோஸ்லாம் பார்க்குறேன். இந்த கவர்மெண்ட் பஸ் முன்னாடி நின்று டான்ஸ் ஆடுறது, டிவிக்கே கொடியை காட்டிட்டு டான்ஸ் ஆடுறது, அது அப்புறம் அந்த விஜய் அண்ணா ஃபோட்டோ ஒட்டி பஸ்ஸில் ஒட்டிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக விஜய் அண்ணாவும் இதை விரும்ப மாட்டாங்க. அதனால் செலிப்ரேட் பண்ணுங்கள். தனியாக எங்கேனாலும் நம்ம வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல நம்ம எங்கே வேணாலும் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம அண்ணா அந்தளவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். அப்புறம் இந்த மற்ற கட்சிக்காக டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறவங்க கிட்ட போயிட்டு பேட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். கண்டிப்பாக விஜய் நான் சொன்ன மாதிரி தான், உசுப்பேத்துறவன்ட்ட உம்முனும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம ஜம்முன்னு தான் இருப்போம். இப்போ வந்து அவங்க பேசினவங்க பேசிகிட்டே தான் இருந்தாங்க. பட் அதோட ரிசல்ட் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஸோ நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். பட் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் செலிப்ரேட் தேங்க்யூ.